ஜென்சி தலைமுறையினர் இப்படி இருக்கிறாங்களேன்னு குற்றச்சாட்டுக்கு சொல்லும்போது ம். இந்த முதலாளித்துவமே அப்படியான ஒரு தலைமுறையாக தான் வளர்க்குது. என்னன்னா ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு யங் ஜெனரேஷன் இருக்கிறது அது விரும்பல. புரியுது. ஏன்னா சோவியத் ரஷ்யாவில் தொழிலாளர்கள் ஒன்று திரண்டுறாங்க, விவசாயிகள் ஒன்று திரள்றாங்க. அப்போ ஒன்று திரள்றதை நான் எப்படி தடுக்கிறது? ம். நான் வந்து ஒரு தொழிற்சங்கமாக ஒன்று திரளக்கூடாது, சமூக அக்கறையோடு நான் ஒன்று திரளக்கூடாது. நான் என்ன பண்ணேன், என் கையில் ஒரு ஃபேஸ்புக்கு, ம். ஒரு ட்விட்டரு, நான் இன்ஸ்டாவில் இருக்கணும், ரீல்ஸ் போடணுன்ற மாதிரி என்ன பண்ணுதுன்னா வந்து ரொம்ப சிதறல், என்னுடைய சிந்தனையை வந்து சிதறடிக்குது. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு கையில குடுத்துட்டு, என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அங்க வச்சுட்டு, எனக்கு வந்து சமூகத்துல என்ன நடக்குதுன்றத பத்தி கவலை கிடையாது. தொழிலாளரா ஒன்று திரளணுன்றத பத்தி கவலை கிடையாது. நான் என்ன பண்ணேன், டைவர்ட் ஆகுறேன் நானு. ஓகே. அப்ப என்ன கொடுமை முதலாளித்துவத்துக்குன்னா, நான் தொழிற்சங்கத்துல சேர்ந்துடக்கூடாது, சமூக அக்கறையோட இருந்துடக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட குடுத்த டைவர்ஷனு, கெடுவாய்ப்பா என்னன்னா முதலாளித்துவத்துக்கே ஆபத்தாகி போயிடுது. அவனா சொல்றான், உன்கிட்டயும் நான் இப்படிதான்டா இருப்பேன். நீ என்ன தொழிற்சங்கத்துல சேரக்கூடாதுன்றியா, சமூகத்தோட சேரக்கூடாது, முதலாளித்துவ ஸ்ட்ரக்சருக்குள்ளே கூட நான் இருக்க மாட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் அது கேள்வி கேட்கும்போது டார்ச்சரா இருக்கு. இப்போ ஒரு ஜென்ரேஷனாவே அது வளரும் போது உங்களுக்கு ஆமா. ஆபத்தா இருக்கு. அது வந்து அவங்களுக்கு பிரச்சனையா போயிடுது.